எக்ஸல் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் பில் என்ட்ரி தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஒரு பில் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பில்லிங் சாஃப்ட்வேர் நிறையா இருக்குது, அதை யூஸ் பண்ணி என்ன அப்படின்னா பில்லு க்ரியேட் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் யூஸ் பண்ணி இப்போ வரைக்குமே பில் என்ட்ரி பண்ணுவாங்க. பிகாஸ் இதில் வந்து கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் எப்படி அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது எக்ஸலில் ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம ஸ்டோர் ஆகிடும். ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்க பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். ஸோ நம்ம டெய்லி வந்துட்டு அதை நம்ம என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா தேவை கிடையாது. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு சிம்பிளாக ஒரு பில் ஃபார்மேட் பார்க்கலாம். எக்ஸல் சாஃப்ட்வேர் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிளாங்க் ஒர்க் புக் தான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரெஷ் பேஜில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே ஒரு பில்லு வந்து எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பில்ஸ் இன்வாய்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேலே ஷாப் நேம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு தேவையான ஸ்பேஸை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மர்ச்சன்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து பிளாங்க் ஆகிக்கும். இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். எந்த ஒரு நேமும் மென்ஷன் பண்ணலை, ஜஸ்ட் சூப்பர் மார்க்கெட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பில் நம்பர்னு கொடுக்குறேன். பில் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டேபு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு செல்லுக்கு போயிடும். நீங்கள் வந்துட்டு மவுஸ் யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு கர்சர் கிளிக் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் 1 to 1 கொடுக்குறேன். அகைன் ஒரு செல் ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு டேட்டு மென்ஷன் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட் கொடுக்குறேன். நான் சும்மா ஒரு டேட் கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு கொடுத்த உடனே இந்த இடத்துல வந்து நமக்கு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண போகிறோம், என்ன ப்ராடக்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐட்டம்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டினா வந்து என்ன அப்படின்னா எவ்வளோ நம்ம இந்த ப்ராடக்டை வாங்குகிறோம், எவ்வளோன்றது விலை கிடையாது, எத்தனை கிலோ எத்தனை லிட்டருன்றக்குள்ள அது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா ரேட்டு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அமௌண்ட்டு. இப்போ சீரியல் நம்பர் வந்துட்டு 1 2 3 4 5 நான் ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறேன், அதனால் இதை மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ் நேம் எல்லாம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ரைஸ் அண்ட் அடுத்து நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அது கொடுத்துக்கோங்கன்னு சும்மா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பண்ணுறதால இது நான் கொடுக்குறேன். இந்த கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல குவான்டிட்டி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரைஸ் வந்து நான் ஒரு 20 kg வாங்குகிறேன் அண்ட் ரவா வந்துட்டு ஒரு 3 kg வாங்குகிறேன் அண்ட் மைதா வந்துட்டு ஒரு 12 kg வாங்குகிறேன். இது ஒரு 10 kg அண்ட் இது ஒரு 5 kg. இந்த மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரேட் கொடுக்குறேன். எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ரேட் கொடுக்கும்போது 1 kgக்கான ரேட்டு தான் கொடுக்கணும். 20 kgனா 20 kgக்கான ரேட்டு இங்கே கொடுக்கக்கூடாது. நம்ம இந்த 1 kgக்கான ரேட்டையும் அந்த குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணி தான் அமௌண்ட் வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ரேட் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு 1 kg ரைஸ் வந்து நான் 45 rupees அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 3 kg ரவா, அப்போ 1 kg ரவா வந்துட்டு நான் 40 அப்படின்னு கொடுக்குறேன். மைதா 12 kg, அப்போ 1 kg வந்துட்டு ஒரு 50 rupees. ஃப்ளோர் வந்துட்டு 1 kg ஒரு 60 rupees கொடுத்துட்டு தால் வந்துட்டு ஒரு 80 rupees கொடுக்குறேன். இப்போ தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த குவான்டிட்டி ரேட்டை மல்டிப்ளை பண்ணி மொத்த அமௌண்ட் எவ்வளோன்றதை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒன்றும் இல்லை. எப்போவுமே ஒரு ஃபார்முலா கொடுக்கும்போது நம்ம ஈக்குவல் டு கொடுத்தா தான் அது ஃபார்முலாவை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த குவான்டிட்டி கொடுக்குறேன். குவான்டிட்டி கொடுத்துட்டு இப்போ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, அதனால் ஷிஃப்ட்டு யூஸ் பண்ணி 8ன்ற நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சிம்பிள் இருக்கும். 6 கீபோர்டு யூஸ் பண்ணிங்கன்னா பக்கத்து நியூமரிக் கீபேடில் இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மல்டிப்ளை ஆகி வந்துடும். இப்போ நம்ம இந்த எல்லா செல்லுக்கும் இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அது அப்ளை ஆகிடும். சரியா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இது டோட்டல் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு திரும்பி வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செல்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜென்ட் சென்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு டோட்டல் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்துட்டு ஈக்குவல் டு சம், டோட்டல் நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப ஈக்குவல் டு சம்முன்னு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் இந்த எல்லா வேல்யூவும் செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு டோட்டல் வந்து கால்குலேட் ஆகிடுச்சு. இதுதான் மொத்தமாக வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட் நான் கொடுக்க வேண்டியது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு 2% டிஸ்கவுண்ட் தராங்க அப்படின்னா எப்போவுமே டிஸ்கவுண்ட்ன்றப்ப வந்து நம்ம மொத்த அமௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணி தான் கொடுப்போம். எக்ஸாம்பிள் 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன், எனக்கு டிஸ்கவுண்ட் 100 ரூபா போக 900 தானே பே பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 2% கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் 2% கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு 2% மல்டிப்ளை இந்த அமௌண்ட்டு.
செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இங்கே உங்களுக்கு வந்துடும், அவ்வளோதான். சரியா? ஸோ அகைன் அடுத்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜன் சென்டர் கொடுக்குறேன். எப்போவுமே நமக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் டேக்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ கேல்குலேட் பண்ணுற டோட்டல் வந்து சப் டோட்டல். இல்லை எனக்கு டேக்ஸ்லாம் கிடையாது இதோட முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கிராண்ட் டோட்டலாக இதை எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு டேக்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதால இந்த இடத்த வந்துட்டு நான் சப் டோட்டலாக எடுத்துக்கிறேன். நம்ம வந்து என்னென்னா டோட்டல் அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை லெஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு டோட்டல் மைனஸ் டிஸ்கவுண்ட் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப் டோட்டல் கேல்குலேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேக்ஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஜிஎஸ்டி ஒரு 5% அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஈக்குவல் டு 5% மல்டிப்ளை இந்த சப் டோட்டல் அமௌண்ட்டை கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டேக்ஸ் அமௌண்ட் வந்துடும். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம டிஸ்கவுண்ட்டுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே ஃபார்முலா தான் நான் டேக்ஸுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண போகிறதா வந்துட்டு என்ன அப்படின்னா கிராண்ட் டோட்டல். எப்போவுமே டிஸ்கவுண்ட்னா கொடுக்குற அமௌண்ட்டில் லெஸ் ஆகும், டேக்ஸ் அப்படின்னா நம்ம கொடுக்குற அமௌண்ட்டில் ஆட் ஆகி நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் பே பண்ணுவோம் இல்லையா. அதனால் இந்த இடத்துல வந்துட்டு இதை நான் கிராண்ட் டோட்டலாக எடுத்துகிட்டு இப்போ டேக்ஸ் அமௌண்ட்டையும் சப் டோட்டல் அமௌண்ட்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, ஈக்குவல் டு கொடுத்துட்டு சப் டோட்டல் ப்ளஸ் டேக்ஸ் அமௌண்ட், அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக இந்த அமௌண்ட்டை நம்ம இந்த ப்ராடக்ட்ஸுக்கு பே பண்ண வேண்டியது. நான் இந்த இடத்த மட்டும் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு பார்டர் மாதிரி வேணும் அப்படின்னா இது கொடுத்துட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ்னு காமிக்குது இல்லை, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் பார்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துட்டு பார்டர் க்ரியேட் ஆகிடும். ஸோ அகைன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் சும்மா ஒரு லைட் க்ரே அந்த மாதிரி வந்து கலர் ஃபில் பண்ண போகிறேன். ஜஸ்ட் தனியாக தெரியணுன்றதுக்காக ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது சிம்பிள் ஒரு வில் என்ட்ரி, அவ்வளோதான். ஓகேவா?